ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்க்காத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புகிறீர்களா? உங்களுடைய பலவீனத்தை குறித்து, வியாதியை குறித்து டாக்டர்கள் ஏதேதோ சொல்லியிருக்கலாம். நீங்களும் கூட அதையே நம்பி இதுக்கு மேல் நமக்கு எதுவும் நடக்காது, இனி அவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உண்மை அதுவல்ல. நீங்கள் ஆராய்ந்து முடியாத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். உங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, விவசாயத்திலே, கையின் பிரயாசத்திலே நல்ல ஒரு லாபத்தை பெற முடியாமல் ஏதோ என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயம் உங்களுடைய தொழிலிலே, கையின் பிரயாசத்திலே, வியாபாரத்திலே நடக்கும். மலை போல் இருக்கிற கடன் பிரச்சனை பனி போல் விலகும். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பொருளாதாரத்திலே ஒரு அதிசயத்தை நிச்சயம் காண்பீர்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு பாலன் பிறந்து விட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை 2ஆய் பிளந்து அவர்களை வெட்டாந்தரையில் நடந்து போக செய்தவர். வானத்தில் இருந்து அவர்களுக்கு மன்னாவை வருஷிக்க செய்து போஷித்தவர். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று ஆராய்ச்சி பண்ணினால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல உங்கள் வாழ்விலும் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், அதிசயங்கள் நடக்கும் போது அதை உங்களால் எப்படி நடந்தது என்று ஆராய்ந்து பார்க்க முடியாது. நீங்கள் எண்ண முடியாத அளவிற்கு அத்தனை அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்த லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 நாளைக்கு பின்பு உயிரோடு எழுப்பினார். அதிசயமானவர். ஆராய்ந்து பார்க்க முடியாத மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார். இது எப்படி நடந்தது என்று ஆராய்ச்சி பண்ணினாலும் மனித அறிவுக்கு அது எட்டாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அங்கே லாசருவை அடைத்து வைத்திருந்த கல்லை எடுத்து போட்டது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் தடைக்கற்களை எடுத்து போடுங்கள். அந்த கல் ஒருவேளை உங்களுடைய அவிசுவாசமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ரகசிய பாவமாக இருக்கலாம், அல்லது வேறு யார் மீதாவது, வேறு காரியத்தின் மீதாவது அதிக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதலில் அதை எடுத்து போடுங்கள். முழுவதும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவர் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் எண்ணவே முடியாத அளவிற்கு அத்தனை அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற கல்லுகளை அகற்றி போட எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, லாசரு மரித்து எத்தனை நாளுக்கு பின் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? A 3, B 4, C 6, D 7. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.